கேப்டன் மில்லர் ஓப்பனிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் வெள்ளக்காரன் கொண்டு இருப்பாங்க. உனக்கு மனசாட்சி இருக்கா தம்பி டேரக்டர்? ஐயோ வரிசையா சொல்லலாம். அது தனுசு ஒரு 2 மணி நேரம் இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க. ஹீரோனிலாம் சும்மா ஒரு பொம்மை செட்டு அப்படி மாதிரி அப்படி வந்துட்டு போறாங்க. பாதிப்பு தான் டேரக்டர் சைக்கோ ஆகி தீண்டாமை அந்த 7 நிமிஷத்துடைய கதை தான் சார் இந்த படம் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர. தூக்கம் வருது அப்படி பிடிச்சி நீங்க பார்க்கணும். சுட்டுக்கிட்டே இருந்தா நம்ம காது அடைக்கி தம்பி. வெள்ளக்காரனை பார்த்தா வெள்ளக்காரன் அணையமா பார்த்தா அந்த படத்தை பார்த்தா இந்தியாவில் கொண்டு ஒரு பாம்பை போட்டு போயிடுவான். முடியாது தம்பி, என்கிட்டலாம் ஆர்குமெண்ட் எவனும் வர முடியாது. ஆமா சார், அஜித்துக்குலாம் கதை ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு ராலிக்குள்ள தள்ளி விட்டுறணும். ஆர்குமெண்ட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்கியா டேரக்டர்? நீ படம் பார்க்காம இருக்குதான் சார் நல்லது. ஐயோ பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ரசிகர் மத்தியிலையும். அப்புறம் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப பில்டப் பண்ணாங்க. அப்படி இருக்கும். நானும் சரி ரைட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு காலையிலே முதல் ஷோ பார்க்கலான்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறேன். நம்ம ரசிகர்கள் ஒரு 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வசம் உள்ளதை சொல்லுவோம். சார் படம் பார்க்காம இருக்குதான் சார் நல்லது, தேட்டருக்கு வராமல் இருக்குதான் நல்லது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். வெள்ளைக்காரங்களை வந்து விரட்டுற மாதிரி உள்ள கதை தான் சார். ஒரு தலித்து மக்கள் வந்து ஒரு கோயிலுக்குள்ள போகக்கூடாது, வெள்ளக்காரங்களை வந்து விரட்டுறாங்க. இது நீங்க எத்தனை படத்துல நீங்க இந்த சீன்லாம் பார்த்து ரசிகர்கள்ட்ட நான் கேட்கறேன். ஐயோ வரிசையா சொல்லலாம். அதாவது சிறைசாலைன்னு ஒரு படம் வந்து வெள்ளக்காரன், அதோட ஒரு நல்ல படம் எடுத்துட முடியாது. அப்புறம் காந்தி அப்படின்னு அவருடைய வரலாறு, இதோடய நீங்க நல்லா படிக்கிற போறீங்க. இதை கதை கேட்ட தனுஷாருக்கும் சத்யஜோதி பிலிம்ஸுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். கதை கேட்டதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. எவ்வளவு பெரிய ஆளு தனுஷார்லாம், எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். சத்யஜோதி பிலிம்ஸ் படிசாரே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச கம்பெனி. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படம் உங்க 2 பேருக்கும் இவர் சொல்றாரு. உங்களுக்கு எங்க சார் போச்சு? சமூக ஆர்வலர் சினிமா ரசிகர் சார் நாங்கள் உங்களை கேட்குறோம். இவரை விடுங்க, கற்றுக்கு 2 படம் பண்ணிருக்க, அதெல்லாம் அவ்வளோ ரசிகர்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த காம்பினேஷன் சத்யஜோதி பிலிம்ஸ் அண்ட் தனுஷாருடைய காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். ட்ரெய்லர் அந்த மாதிரி உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இந்த கதையை இந்தியன் படம், கமல் சார் படம், அதுல அந்த பிளாஸ்பேக் சேனாதிபதியுடைய பிளாஸ்பேக் வரும் பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரனை விரட்டுற மாதிரி வைக்கிற மாதிரி சார். அது வந்து 7 நிமிஷம் தான். அந்த 7 நிமிஷத்துடைய கதை தான் சார் இந்த படம் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர. ஆர்குமெண்ட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்கியா டேரக்டர்? நீ நல்ல மனுஷனா நீ எனக்கு ஆர்குமெண்ட்டுக்கு வா. நீ தனுஷாரை ஏமாத்தல தம்பி டேரக்டர், புடிசரை ஏமாத்தல, கோடிக்கணக்கான ரசிகரை நீ ஏமாத்தி இருக்க. இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுப்பா. இந்தியன் அந்த ஒரு 7 நிமிஷம் ஃபுட்டேஜ் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வாங்க. அப்படியே இருக்கும். வெள்ளக்காரனை விரட்டுறது, வெள்ளக்காரனை வைக்கிறது, தனுஷ் வந்து வெள்ளக்காரனை கொள்றது, தலித்து மக்கள்கிட்ட இருந்து கர்ணன் இருக்கு. எவ்வளவு படத்தை நீங்க சொல்லலாம். தான் சார் ஒரு வருத்தம். சினிமாலாம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. சினிமா தேட்டர்லாம் இடிச்சு மண்டபமா கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 ஹீரோ, தனுஷ் சார் மாதிரி ஒரு 10 ஹீரோ, ஒரு 10 புடிசர்னால தான் சினிமா வாழ்ந்துட்டு, டெக்னீஷியன்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் கொண்டு போய் அங்க ஏதோ பழைய கதையெல்லாம் எடுத்து, பழைய கதை எடுத்தா கூட போர் அடிக்காம போகணும்ல. ஒரே ஒரு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வெள்ளக்காரனை பார்த்தா வெள்ளக்காரன் அணையமா பார்த்தா அந்த படத்தை பார்த்தா இந்தியாவில் கொண்டு ஒரு பாம்பை போட்டு போயிடுவான். என்ன எங்களை இப்படி சுட்டுட்டு இருக்காங்க, என்னடா கொடுமை பண்ணோம். அந்த தாத்தா படுத்து அப்படி உண்ணாவிரதம் இருந்து சுதந்திரம் வாங்கினாரு. நாங்க உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டோம். எத்தனை படம் தான் எடுத்துட்டு இருப்பேன் எங்களை சொல்ற மாதிரி. சுட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல, பாம்பை போட்டு கொள்ளுறாங்க வெள்ளக்காரனை. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த டேரக்டருடைய அப்பாவுக்கு அப்பாலாம் வெள்ளக்காரன் அடிச்சே கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுல உள்ள பாதிப்பு தான் டேரக்டர் சைக்கோ ஆகி 3வது படம் தானே இந்த கதையை அப்படியே வச்சு யாரு இழிச்சவாய் அம்பிடுவான். சரி தனுஷ் வாங்க தம்பி, உங்களுக்கு தான் தொடர்ந்து மொக்கையா போயிட்டு இருக்குது. சத்யஜோதி யாரு பாவம், இவர் டேட்டா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவர் உட்காந்துருப்பார். இவர் தானே கேட்டு கரெக்டா பண்ணியிருக்கணும். என் குடும்ப ஃபேமிலி உள்ள சோகத்தை பூரா அந்த படத்துல இறக்குற டேரக்டர் சத்தியமா நடந்திருக்கும் தம்பி. டேரக்டருடைய அப்பா, இவர் சின்ன பையன் டேரக்டர் சுதந்திரம் வாங்கியிருப்பாப்ல 47க்கு முன்னாடி உள்ளது. அப்பா அவங்க ஃபேமிலி வெள்ளக்காரன் அடிச்சே கொண்டு இருப்பான் நினைக்கிறேன். அதுக்காண்டி எப்ப ஒரு 10 நிமிஷம் வை படம் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர தனுஷ் சார் கையில அருவாளையும் கத்தி மிஷின் கண்ணையும் கொடுத்து ஏகே பாட்டி வெள்ளக்காரன் சுட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு மனசாட்சி இருக்கா தம்பி டேரக்டர்? நான் கேட்கறேன். நீ செத்துடலாம், விஷத்தோட செத்துடலாமே. இல்ல இந்த படத்தை நீ போட்டு பார்த்துருப்ப, ஃப்ரீவே எப்படி நீ போட்டு பார்த்துருப்ப. உனக்கு தோணுச்சு உன் கூட உட்காந்து பாக்குறேன். அவனுக்கும் அறிவு இல்லையா? சத்தியமா நான் படம் விட்டு வெளியே வரும்போது டேரக்டர் தான் தேடணும். எங்கேயாவது இருக்காப்லையா? இன்ட்ரோலுக்கு முன்னாடி தூக்கமா ஒரு அந்த படத்துல ஒர்க் பண்ண பூரா உட்காந்துருக்கான் என் பக்கத்துல. இன்ட்ரோலுக்கு அப்புறமும் எவ்வளவுதான் நான் பிடிச்சு நிக்க முடியும்? தூக்கம் வருது அப்படி பிடிச்சு நிக்க பாக்குறேன். சுட்டுக்கிட்டே இருந்தா நம்ம காது அடைக்கி தம்பி. அந்த காது அடைப்புலையும் தூக்கம் வருதுன்னா பார்த்துக்க. அப்ப எவ்வளவு மொக்கையா இருக்கும். அப்படி பார்த்தேன் டேரக்டர் எங்கனையா இருப்பான கையை அப்படி தோல் மேல கையை போட்டு தம்பி வாங்க இல்லை வச்சு செஞ்சுட்டீங்களா ரைட்டு, அடுத்தால வேற யாரும் கதை சொல்றீங்களா? ஆமா சார், அஜித்துக்குலாம் கதை ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு ராலிக்குள்ள தள்ளி விட்டுறணும். ஐயோ அவரையும் கட்டமண ஆக்கிறாத. அந்த அளவுக்கு வெறியா. ஸோ சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு தம்பி. சிவராஜ்குமார் வராரு. அவரு 2 நிமிஷம் வச்சு ஒரு 3 சீன் தான் வராப்புல. அந்த சீன்லாம் ரசிக்கிற மாதிரி. தனுஷாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஜிவியுடைய மியூசிக் நல்லா இருக்கு. ஆமா, இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா கதை ஸ்கிரீன் பிளே ஒன்று இருக்குல்ல தம்பி, லாக் ஆகும். சுட்டுக்கிட்டும் கொண்டுகிட்டும் குத்திக்கிட்டு இருந்து எப்படி தம்பி ரசிங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களே கேட்கறேன். இப்போ நீங்க நிறைய பேர் பேட்டி எடுத்துட்டு வரீங்கல்ல, உங்கள்ட்ட
ரசிகர்கள்ட்டே நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். ஒரே இன்ட்ரோலுக்கு முன்னாடி சுட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல வெள்ளக்காரன் பூரா சாவுறான், இன்ட்ரோலுக்கு அப்புறமும் வெள்ளக்காரன் ஃபுல்லாக சாவுறான், கத்தியை வச்சு குத்துறான், மிஷின் கண்ணை வச்சு சுடுறான். இது எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும்? பசங்களை வந்து இந்த ஒரு சீட் எஜ்ஜில் உட்காந்து ஐயோ தலைவன் வேற மாதிரி இதை சொல்கிறோம் எல்லாருமே வந்து தனுஷாருடைய ரசிகர். தனுஷ் ஒரு 2 மணி நேரம் இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தானே. என்ன தம்பி, நீ படம் நல்லா இல்லைனா கூட ஏன் நல்லா இல்லைன்னு இன்னும் ஒரு குரூப் வரும். அது 2 நாள் ஃபுல்லாக 3ஆம் நாள் பாரு தேட்டரில் ஆளே இருக்குது. இப்போ அவன்கிட்ட போய் நான் சொன்னேன்னு ஏன் என்னையா சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துடுவான். தம்பி இது என்னடா வாழை, ஏன்டா இப்படி நீ வீட்டிலலாம் யாரையும் அனுப்பிச்சிட, அதை புத்தி சொல்லி விட்டாலும் கேட்க மாட்டான். இது தனுஷா ரசிகர்ல தம்பி எல்லாரும் 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நல்லா இல்லைனாலும் ஏன் நல்லா இருக்கு, ஏன் நல்லா இல்லைன்னு பார்க்க சொல்ல புரியுதா? அதை விட்டுருவோம், பாட்டில் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கே தெரியும் உள்ளது நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லை. தனுஷாருக்கு கேப்டன் இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம், ப்ரொடியூசருக்கு ஏமாற்றம், தனுஷாருக்கு ஏமாற்றம், இந்த டீமுக்கே ஏமாற்றம், எனக்கு பெரிய ஏமாற்றம். நல்ல வேலை கொலகாரன் ஆயிடுவான்னு பயம், நல்ல டேரக்டர் இல்லை, இதில் கொலகாரன் ஆகி ஜெயிலுக்கு போயிருப்பான். ஐயோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சீனு ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதான் தம்பி. அந்த மியூசிக்கு, கேமரா, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்குது தம்பி. அவர் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாலாம் சொல்ல வரல. கதை இல்லாதனால அதை ரசிக்க மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுது உனக்கு? அப்போ கதை கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். இப்போ ஜெயிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 படத்தில் உள்ள கதை தான் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் போர் அடிக்காமல் போகும். அந்த மாதிரி பண்ணுங்க தான். வித்தியாசமான கதை, தலையெல்லாம் பிச்சு உட்காந்து அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. பழைய படத்தில் உள்ள 2-3 கதையை எடுங்க, போர் அடிக்காமல் போட்டோம். ஒரு கதையை சுடுறது பெருசு இல்லை தம்பி. நீ அது மொக்கையாக இருக்கு, மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருந்தா வெள்ளக்காரனை விரட்டுற மாதிரி நம்ம எத்தனை படம் நம்ம பார்த்தோம் தம்பி. வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை தம்பி, ஒன்றுமே இல்லையா? என்னத்த வித்தியாசமா இருக்கு? ஒரு ஜெயிலு, தீண்டாத மக்கள் வந்து உள்ளே போகக்கூடாது. இவர் வந்து வெள்ளக்காரனை சுட்டு அந்த கோயில் கதவை திறந்து கொடுத்தாரு, மக்கள் உள்ளே போகிறாங்க. இது கர்ணன் பார்த்துருப்பீங்க, பரியேறும் பெருமாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் கூட நிறைய நீங்கள் சொல்லலாம், வரிசையாக நிறைய இருக்குது. தீண்டாமை ஒழிப்போம். ரஞ்சித் பூரா அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்காரு அந்த டீம் ஃபுல்லாக. வெற்றிமாறன் அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க ஏதோ நம்பிக்கையில் எடுக்கிறாங்க தம்பி. அதான் சொல்கிறேன், அதை நம்ம பார்த்துட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து நமக்கு தான் தெரியும் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. எப்படி இதே பொறுத்த அளவுக்கு நிறைய படங்களில் உள்ள கதை, ஆனால் அது நம்புற மாதிரி இல்லை. மொத்தத்தில் படம் வேஸ்ட், பார்க்காம இருக்குது நல்லது. ஹீரோனிலாம் சும்மா ஒரு பொம்மை செட்டு அப்படி மாதிரி அப்படி வந்துட்டு போகிறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை தம்பி. ஹீரோனிக்கெலாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, மாறதா. மொத்தத்தில் படம் சுமாராக தான் இல்லை. அது இல்லை, அவருக்கு ஜோடியே இல்லை. அதான் அருவாவும் கத்தியும் தூக்கிட்டு வளைஞ்சிட்டு இருக்கா அப்படியே. ஓப்பனிங்கில் வந்து இந்த பொண்ணு ஒரு இவர் தான் லவ் பண்ணுறது பின்னாடி போகிறாப்புல. அவர் ராணி குடும்பத்தில் உள்ளது, இவர் வந்து தலித்து குடும்பத்தில் உள்ளது. அந்த ஹீரோனியை கூப்பிட்டுட்டு தனியாக பேசப்போம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட காப்பாற்றி கோயிலுக்கு வெளியே கூட்டு வருவார். கோயிலுக்குள்ளே இவங்க போக முடியாது, மார்வேஷத்தில் போயிருப்பாப்ல. வெளியே கூட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா வந்து ஹீரோனி வந்து வேற ஒரு ஆளை காதலிக்கும். அவங்க தீவிரவாதி. அப்போ 2 பேரும் வந்து நான் இவரை தான் காதலிக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படி போவோம். இவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. உடனே அதை பார்த்துட்டு ஃபீல் ஆகி நான் மிலிட்ரியில் போய் சேர போகணும், மிலிட்ரியை போனால் அங்கே அடிச்சு உதச்சு அங்கேயும் வெள்ளக்காரனை கொள்றது, இங்கேயும் வெள்ளக்கார. ஹீரோனுடைய சீன் அவ்வளோதான். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு இங்கே தீவிரவாதி கூட்டத்தில் சேரும் போது இந்த பொண்ணு ஹீரோனுடைய மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு கட்டி வச்சார், அது இறந்துருப்பாங்க. இது அந்த கூட்டத்தில் மருந்து போட்டு தான் டாக்டருக்கு படிச்சிருக்கும் பொழுது இப்படி தான் போகுது. அந்த ஓப்பனிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் வெள்ளக்காரன் கொண்டு இருப்பாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். வெள்ளக்காரன் எது இந்த படத்தை பார்த்தானா இந்தியாவில் பாம்பை போட்டு போயிடுவாங்க, அதுவும் தமிழ்நாடு முக்கியமாக போட்டு போயிடுவாங்க. என்னடா நாங்கள் எவ்வளோ அழகாக சுதந்திரத்தை கையில் கொடுத்துட்டு போனோம், நம்ம தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு, காந்தி தாத்தா கஷ்டப்பட்டு தூங்கி விழுந்து எத்தனை பேரை கொன்று, இந்த அவங்க சுட்டு கொன்னே வெறுத்து போய் சுதந்திரத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். பின்னே எங்களை ஏன்டா சண்டைக்கு இழுக்கீங்க? 5 லட்சம் மேலேயே இருக்கும் தம்பி ஓப்பனிங்கில். அது என்ன செலவு பார்த்துட்டு எல்லாரையும் கொண்டுட்டாங்க, செத்து போய் தானே வெளியே வராங்க. சுட்டுக்கிட்டே இருந்தால் என்னது? இது எப்படி எத்தனை எம்எக்ஸ் முன்னாடியும் அப்படி தான் இருக்குது, பின்னாடியும் அப்படி தான். மொத்தத்தில் பார்க்காம இருக்குது நல்லது தம்பி. டேரக்டர் தயவு செய்து என்ன ஒரு வாரம் என் கோவம் தனியாக தண்ணி என் கண்ணில் அமுட்டுறாங்க. சொல்லட்டும் வரட்டுமா? முடியாது தம்பி, என்கிட்டலாம் ஆர்குமெண்ட் எவனும் வர முடியாது. எப்பேற்பட்ட நம்ம அந்த சூரிய படம் வந்து பாருங்க, அது என்ன படம், விடுதலை. அதுக்கெல்லாம் ஒரு டீம் ரூமை போட்டு ஒரு வாரம் திட்டினாங்க. படம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ வந்து என்ன கேப்டன் பிரபாகரன் நீ அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க. வெற்றிமாறன் குரூப் அப்புறம் அந்த மேனேஜர் சொக்கலிங்கம் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த சூரிய தடுத்துட்டே இருப்பார் பார்த்தீங்களா ஒரு குண்டை, அவங்களாம் அப்படி திட்டினா அவர்த்த சொல்லி. இப்போ நம்ம திருநெல்வேலிக்காரன் கேட்க வேணும், நீ 10 திட்டினா 5 திட்டுவேன், நீ வாவன எங்கே வராங்க திட்டுறேன் வந்து கோலை. என்ன சொல்கிறீங்க? நான் ஒத்தியில் தானே இருக்கிறேன், வா எங்கே வேணாலும் வா, வெள்ளிக்கிழமை இந்த தேட்டருக்கு நான் வருவேன், ரோகிணிக்கு இல்லை இருந்தால் அங்கே வா. இதான் என்னுடைய அறிவு. நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லை என்னுடைய அறிவு. பிரச்சனைகள் நிறைய வரதான் செய்யுது, அதுக்கு நான் சொல்லிட்டு அது இந்த இதை மறக்க முடியாது. நம்ம சூரிய படம் விடுதலையில் மறக்கவே முடியாது. ரூம் போட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டுனாங்க, அதுக்கே நான் சொல்லலையே. அது வெற்றிமாறன் விசுவாசமாக இருக்காங்களா, அது காட்டிக்கிடுது. நான் ஆசனம் மாட்டேன் தம்பி, நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நன்றி வணக்கம். ராமையா சரோஜராஜ். சத்தியமாக இன்னைக்கு ஓடும், இன்னைக்கு எப்படியும் 2 புல்லு போகாமல் பிடிச்சிட்டு போகணும். நாளைக்கு எந்திரிச்சா உண்டு, இல்லைன்னா 2 நாள் அடித்தா தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும்.